மந்தகதி கோளான சனியோட கதிர்வீச்சு மாற்றங்கள் மனித மூளையோட முன்தளம் சார்ந்த செயல்பாடுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியிருக்கு. இது ஒரு தர்க்க ரீதியான சுத்திகரிப்பு காலம். கடந்த காலங்களில் உங்களை சுற்றி நிலவிய தெளிவற்ற சூழல்களும் மறைமுகமான எதிர்மறை அதிர்வுகளும் இந்த ஆற்றல் மாற்றத்தால் விளக்கப்படுது. இது ஏதோ ஒரு மாய செயல் இல்லை, மாறா கிரகங்களோட அழுத்தமான கதிர்வீச்சுகள் உங்கள் சிந்தனை திறனை ஒருமுகப்படுத்தி எது உண்மை எது நிழல் என்பதை பகுத்தறியும் திறனை மேம்படுத்துது. வரவிருக்கும் 138 நாட்கள் என்பது காலத்தோட கணக்கில் ஒரு சாதாரணமான கால அளவீடு இல்லை. இது ஒரு தீவிரமான ஆற்றல் பரிமாற்ற காலம். சனியோட வலுவான மின்காந்த அலைகள் உங்கள் ராசி மண்டலத்தின் மேலப்படும் போது அது உங்கள் முடிவெடுக்கும் திறனில் ஒரு ஸ்திரத்தன்மையை உருவாக்குது. இதுவரை உங்களை சுற்றி இருந்த தேவையற்ற ஆற்றல்கள் அல்லது எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட நபர்களை உங்கள் பகுத்தறிவு தானாகவே அடையாளம் கண்டு ஒதுக்கி தள்ளும். ஒரு காந்தம் எப்படி இரும்பு துகள்களை இருக்குதோ அவ்வாறே உங்கள் நேர்மறை அதிர்வுகள் இப்போ நிதி மேலாண்மை, வணிக ரீதியான வளர்ச்சி மற்றும் தொழில்முறை வெற்றிகளை உங்களை நோக்கி ஈர்க்க தொடங்கும். இது உங்கள் நரம்பு மண்டலத்தோட உந்துதலில் ஏற்படுற மாற்றத்தால் விளையிற ஒரு புறநிலை தாக்கமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் சுக்கிரனோட உச்சநிலை அதிர்வுகள் உங்கள் தனிப்பட்ட வாழ்வோட தரத்தை உயர்த்துறதுக்கான வேதியியல் மாற்றங்களை மூளையில் தூண்டுது. ஒரு நபர் சரியான மனநிலையில் இருக்கும்போது மட்டுமே சரியான வாய்ப்புகளை அடையாளம் காண முடியும். அந்த வகையில் பிரபஞ்சத்தோட இந்த கதிர்வீச்சு மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு தெய்வீக வழிகாட்டுதல் மாதிரி தெளிவை விளக்குது. இது வெறும் நம்பிக்கையோட அடிப்படையில் அமைஞ்சது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனிதனும் பிரபஞ்சத்தோட ஒரு அங்கமாக அதோட இயக்கத்தோட இணைஞ்சு செயல்படுறான் என்கிற அறிவியல் தர்க்கத்தோட வெளிப்பாடாக இருக்குது. அடுத்த 2 ஆண்டு காலப்பகுதி என்பது நீங்கள் பெற்ற அனுபவங்களை ஒரு தர்க்க ரீதியான கட்டமைப்பாக மாற்றி உங்கள் வாழ்வோட எதிர்கால வளர்ச்சிக்கான ஒரு வலுவான வரைபடத்தை நீங்களே உருவாக்கி வெற்றி பெறப்போகிற ஒரு பொற்காலமாக இருக்குது. விண்வெளியோட முடிவிலா பரப்பில் நிகழ்கிற கோள்களோட இடமாற்றம் என்பது தற்செயலான நிகழ்வு இல்லை. அது மிக துல்லியமான கணிதவியல் மற்றும் இயற்பியல் விதிகளுக்கு உட்பட்ட ஒரு மாபெரும் சுழற்சியாக இருக்குது. சனியோட தற்போதைய நகர்வு என்பது துலாம் ராசி மண்டலத்தோட ஆற்றல் களத்தில் ஒரு புதிய அதிர்வெண்ணை உருவாக்குது. பொதுவாக ஒரு கிரகத்தோட தாக்கம் என்பது எதிர்மறையானது என்கிற பொது புத்தி நிலவுது. ஆனால் அறிவியல் பூர்வமாக பார்த்தா அது ஒரு தடவியல் ஆய்வு மாதிரி. உங்கள் நரம்பு மண்டலத்தில் ஏற்படுற மின்காந்த தூண்டுதல்கள் உங்களை சுற்றி இருக்கிற நபர்களோட உண்மைத்தன்மையை கண்டறியும் திறனை பலப்படுத்துது. இந்த நுட்பமான மனோதத்துவ மாற்றத்தினால உங்களை சூழ்ந்திருந்த தேவையற்ற சிக்கல்களும் பிறரால் உருவாக்கப்பட்ட சூழ்ச்சிகளும் உங்கள் தர்க்க அறிவுக்கு மிக தெளிவாக புலப்பட தொடங்கும். இது ஒரு தெளிவான பார்வையை உங்களுக்கு வழங்குறதால சிக்கலான சூழல்களில் இருந்து நீங்கள் மிக எளிதாக விடுபட வழிவகை செய்யுது. அடுத்த 138 நாட்களுக்கு நிகழப்போகிற இந்த ஆற்றல் மாற்றம் ஒரு தனிநபரோட முடிவெடுக்கும் திறனில் பெரும் புரட்சியை ஏற்படுத்த போகுது. மூளையோட டோபமைன் சுரப்பு மற்றும் நரம்பு சமிக்கைகள் சீரமைக்கப்படுறதால நிதி மேலாண்மை மற்றும் வணிகம் சார்ந்த உங்கள் கணக்கீடுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு துல்லியமாக இருக்கும். இது ஒரு தங்க காலம்னு அழைக்கப்படுறதுக்கு பின்னால் இருக்கிற அறிவியல் உண்மை என்னென்னா, உங்கள் ஆற்றல் நிலையையும் புறச்சூழ்நிலையோட அதிர்வுகளும் ஒரு நேர்கோட்டில் இணையுது. இதோட விளைவாக பயணங்களோட வழியாக கிடைக்கிற வாய்ப்புகள், தொழில் விரிவாக்கம் மற்றும் புதிய முதலீடுகள் அனைத்தும் ஒரு சாதகமான முடிவுகளை தரும். ஒரு காலத்தில் பொருளாதார ரீதியாக சவால்களை சந்தித்த நிலை மாறி இப்போது மற்றவர்களுக்கு உதவும் அளவுக்கு உங்கள் நிதிநிலைத்தன்மை வலுப்பெறுறதை நீங்கள் உணர முடியும். சமூக மற்றும் அரசியல் தளங்களிலே இருக்கிறவர்களுக்கு அவர்களோட ஆளுமை திறனில் ஒருவித காந்த ஈர்ப்பு உருவாகிறதை கிரகங்களோட கதிர்வீச்சு மாற்றங்கள் உறுதி செய்யுது. இது மற்றவர்களோட ஆதரவை இயல்பாகவே உங்களுக்கு பெற்றுத்தரும். சொத்து சார்ந்த இழுபறிகள் மற்றும் நீண்டகால சட்ட சிக்கல்கள் தீர்வுக்கு வரதுக்கு காரணம் உங்கள் மூளையில் ஏற்படுற இந்த தெளிவான முடிவெடுக்கும் திறன் தான். தேங்கி நின்ற சொத்துக்கள் விற்பனையாவதும் அதன் மூலம் கடன்களை அடைப்பதும் ஒரு தொடர் விளைவாக நிகழும். உங்கள் உடல் நலத்திலையும் ஒருவித புத்துணர்ச்சியும் செல்களோட புதுப்பித்தலும் ஏற்படுறதால மன அழுத்தம் குறைஞ்சு ஒரு முழுமையான ஆரோக்கிய நிலையை எட்ட முடியும். இது ஒரு தெய்வீகமான அல்லது மாயாஜால நிகழ்வு என்பதை தாண்டி பிரபஞ்சத்தோட அலைவரிசையோட உங்கள் உடல் மற்றும் மனம் ஒன்றிணைஞ்சு செயல்படுறத ஒரு உயிரியல் நிகழ்வாக இருக்குது. தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இந்த ஆற்றல் மாற்றங்கள் உறவுகளுக்குள்ள ஒரு புதிய புரிதலை கொண்டு வருது. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வாழ்க்கை துணையோட இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு இணக்கமான சூழல் உருவாகும். குறிப்பாக வாரிசு உருவாக்கத்துக்கான உயிரியல் காரணிகளில் கிரகங்களோட கதிர்வீச்சு சாதகமான தூண்டுதல்களை ஏற்படுத்துறதால நீண்ட நாள் காத்திருப்புகள் சுபமாக முடியும். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை தேட இளைஞர்களுக்கு அவர்களோட தகுதிக்கும் திறமைக்கும் பொருத்தமான வாய்ப்புகள் தேடி வரதுக்கான சூழலை இந்த மின்காந்த அலைகளோட சீரமைப்பு உருவாக்கி தருது. உங்களை விட்டு விலகிச் சென்ற உறவுகள் மீண்டும் உங்களை நாடி வரதுக்கு உங்கள் ஆளுமையிலே ஏற்பட்டிருக்கிற இந்த நேர்மறை அதிர்வு மாற்றமே முக்கிய காரணமாக இருக்குது. இறுதியாக இந்த 138 நாட்கள் என்பது ஒரு சாதாரணமான காலம் இல்லை. உங்கள் வாழ்வோட ஒவ்வொரு அங்கத்தையும் அறிவியல் பூர்வமாக செதுக்கி உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு பரிணாம மாற்றமாக இருக்குது. பிரபஞ்சத்தோட கதிர்வீச்சு மாற்றங்கள் மனிதனோட புறவாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி அவை நம்மோட அகவெளியில் உள்ள உயிரியல் கட்டமைப்பில் தான் தன்னோட முதல் தாக்கத்தை ஏற்படுத்துது. துலாம் ராசி மண்டலத்தின் மேல் பாயிற சனியோட தற்போதைய மின்காந்த அலைவரிசைகள் ஒரு மனிதனோட நாளமில்லா சுரப்பிகளோட செயல்பாட்டில் சீரான மாற்றங்களை நிகழ்த்துது. குறிப்பாக மன அழுத்தத்துக்கு காரணமான கார்டிசோல் ஹார்மோனோட சுரப்பு குறைஞ்சு மன அமைதிக்கும் ஆழ்ந்த உறக்கத்துக்கும் வழிவகுக்கிற மெலடோனின் மற்றும் செரடோனின் சுரப்புகள் சீரமைக்கப்படுது. பல ஆண்டுகளாக நீடித்த தூக்கமின்மை மற்றும் தேவையற்ற மனக்கவலைகள் என்பது வெறும் உளவியல் சிக்கல் மட்டுமில்லை, அது பிரபஞ்ச ஆற்றலுக்கும் உங்கள் உடலுக்கும் இடையே இருந்த ஒத்திசைவு குறைபாடே.
இப்போது அந்த அலைவரிசைகள் சீரமைக்கப்படுறதால உங்கள் உடல் ஒரு புதுவிதமான ஆரோக்கிய நிலையை எட்டுது. இந்த உயிரியல் சமநிலையே நீங்கள் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கும், வீடு கட்டுறதுக்கும் அல்லது வாகனம் போன்ற பொருள் சார்ந்த தேவைகளை அடையிறதுக்கும் தேவையான உந்து சக்தியையும் தெளிவான சிந்தனையையும் உங்களுக்கு வழங்குது. இந்த ஆற்றல் மாற்றத்தை மேலும் வலுப்படுத்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்படுற அதிகாலை நேரத்தை நாம் பயன்படுத்தணும். அறிவியல் ரீதியாக இந்த நேரத்தில் வளிமண்டலத்தில் ஓசோன் படலத்தோட செறிவு அதிகமாக இருக்கிறதோட பிரபஞ்சத்தோட மின்காந்த அலைகள் மிகவும் அமைதியான நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் கண்ணாடியோட முன்னாடி நின்று உங்கள் கண்களை நீங்களே உற்று நோக்கிறது என்பது ஒரு நியூரோ லிங்குவிஸ்டிக் பயிற்சியாக இருக்குது. உங்கள் விழித்திரை வழியாக உங்கள் ஆழ்மனதுக்கு நீங்கள் அனுப்புகிற நேர்மறை சமிகைகள் உங்கள் மூளையோட நரம்பு பாதைகளை மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்டது. எது இருக்கிறதோ அதுவே நிலைக்கும்னு சொல்கிற தர்க்கத்தோட அடிப்படையில் உங்கள் நியாயமான ஆசைகளை ஒரு பிம்பமாக உங்கள் ஆழ்மனதில் பதிவேற்றம் செய்யும்போது உங்கள் உடல் மற்றும் மனம் அந்த இலக்கை நோக்கி ஒரு காந்த மாதிரி செயல்பட தொடங்கும். இது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் இல்லை, உங்கள் சிந்தனை ஆற்றலை ஒரு குறிப்பிட்ட புவியில் குவிச்சு அதோட மூலம் ஜடப்பொருள்களை ஈர்க்கிற ஒரு குவாண்டம் இயற்பியல் விதியாக இருக்குது. அரசு மற்றும் பொதுத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கிறவர்களுக்கு சனியோட கதிர்வீச்சு மாற்றங்கள் ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தும் காரணியாக செயல்படும். சனி என்பது பிரபஞ்சத்தோட ஒழுக்கவியல் விதிமுறைகளை வகுக்கிற ஆற்றல் மையம். எனவே உங்கள் பணியிடத்தில் பொறுப்புகள் கூடுறதும் வேலைப்பளவு அதிகரிக்கிறதும் உங்களை ஒரு திறமையான நிர்வாகியாக மாற்றுற பயிற்சியை தவிர அது ஒரு சுமை இல்லை. உங்கள் மூளையோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதி மேம்படுறதால கடினமான சூழல்களிலையும் மிக சரியான தீர்வுகளை கண்டறியும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இதோட விளைவாக மேலதிகாரிகளோட அங்கீகாரம், பதவி உயர்வு மற்றும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஊதிய உயர்வு போன்றவை தர்க்க ரீதியான விளைவுகளாக உங்களை வந்தடையும். ஒரு மனிதன் தன்னோட கடமையை சரியாக செய்யும் போது சமூக மதிப்பு மற்றும் புகழ் என்பது இயற்பியலோட எதிர்வினை விதியைப் போல தானாகவே நிகழற ஒரு நிகழ்வாக இருக்குது. இறுதியாக இந்த கிரகப்பயிற்சி என்பது ஒரு மாபெரும் வடிகட்டுதல் செயல்முறை என்பதை புரிஞ்சுக்கணும். இது அனைவருக்கும் ஒரே மாதிரியான பலன்களை தராது. ஆனால் துலாம் ராசி மண்டலத்தில் மையம் கொண்டிருக்கிற ஆற்றல் அதிர்வுகள் இப்போ மிகவும் சாதகமான அலைநிலத்தில் பயணிக்கிறதால உங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக மாறுது. உங்கள் கடந்த கால கடன்கள் மற்றும் நிதி ரீதியான தடைகள் ஒவ்வொன்றா விலகிறது என்பது பிரபஞ்சத்தோட கணக்கீட்டில் உங்கள் ஆற்றல் இருப்பு நேர்மறையாக மாறுறதை குறிக்குது. உங்கள் ஆசைகள் ஒவ்வொன்றும் ஒரு திட்டவட்டமான வடிவம் பெற்று நனவாக தொடங்கும் போது அதுவரை நீங்கள் அனுபவித்த மனக்கவலைகள் காணல் நீரை போல மறைஞ்சிவிடும். இந்த 138 நாட்களும் அதுக்கு பிந்தைய காலமும் ஒரு மனிதன் தன்னோட அறிவாற்றலாலையும் பிரபஞ்சத்தோட துணையோடும் எத்தகைய சொர்க்கமான வாழ்க்கையை நிலத்தில் அமைக்க முடியும் என்பதற்கு உங்களோட மாற்றமே ஒரு சிறந்த உதாரணமாக திகழும். பிரபஞ்சத்தோட இயக்கத்தில் ஒவ்வொரு வினாடியும் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி நகருது. குறிப்பாக துலாம் ராசி மண்டலத்தோட உட்பிரிவுகளாக கருதப்படுற நட்சத்திர பாதைகளில் ஏற்படுற நுட்பமான அதிர்வு மாற்றங்கள் அந்தந்த பிரிவினரோட உளவியல் ரீதியான செயல்பாடுகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துது. இதை ஒரு தகவமைப்பு சுழற்சின்னு அழைக்கலாம். முதலாவதாக சித்திரை நட்சத்திரத்தோட இறுதிப்பாதையில் மையம் கொண்டிருக்கிற ஆற்றல் அலைகள் ஒரு தெளிவான மனோதத்துவ மறுசீரமைப்பு கொண்டு வருது. கடந்த காலங்களில் உங்கள் சிந்தனையை முடக்கி வச்சிருந்த தேவையற்ற கவலைகள் இப்போ உங்கள் மூளையோட தர்க்க ரீதியான பகுதியால் பகுப்பாய்வு செய்யப்பட்டு அகற்றப்படுது. இது ஒரு தெளிவான திரவ மாதிரியான மனநிலையை உருவாக்குறதால குடும்ப உறவுகளுக்குள்ள நிலவிய நுணுக்கமான விரிசல்கள் மறைஞ்சு ஒரு ஒருமுகப்பட்ட புரிதல் உருவாகுது. பணப்புழக்கம் அதிகரிக்கிறது என்பது உங்கள் உழைப்போட பலன் மட்டும் இல்லை, உங்கள் ஆழ்மனம் இப்போ வாய்ப்புகளை சரியாக கண்டறியும் அலைவரிசைக்கு திரும்பி இருப்பதோட வெளிப்பாடாக இருக்குது. கூட்டு முயற்சிகளில் ஈடுபடும் போது உங்கள் முடிவெடுக்கும் திறன் சமநிலையில் இருப்பதால் அது லாபகரமான விளைவுகளை தானாகவே இருக்குது. இந்த ஆற்றல் நகர்வு அடுத்ததாக சுவாதி நட்சத்திர மண்டலத்துக்குள்ளே நுழையும் போது அது உடல் ரீதியான சில சிக்னல்களை வழங்க தொடங்கியது. உடலோட உயிரியல் கடிகாரத்தில் ஏற்படுற சிறு மாற்றங்கள் காரணமாக நோய் எதிர்ப்பு மண்டலம் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டிய கட்டாயத்தை இது உணர்த்துது. இது பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை, மாறா உங்கள் உடலோட தேவைகளை நீங்கள் கவனிக்கிறதுக்கான ஒரு தர்க்க ரீதியான நினைவூட்டல். குறிப்பாக தாய்வழி உறவுகளோட ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துறது குடும்பத்தோட ஒட்டுமொத்த ஆற்றல் நிலையை சீராக வச்சுருக்கும். உங்கள் வசிப்பிடத்தோட திசையில் மாற்றங்கள் அல்லது இடப்பகிர்வு சார்ந்து மேற்கொள்ளப்படுற முடிவுகள் உங்கள் மூளையில் உள்ள செரடோனின் சுரப்பை அதிகரித்து மனநிறைவை தரும். பிள்ளைகளோட வளர்ச்சி மற்றும் அவர்களோட சாதனைகள் மூலம் கிடைக்கிற நேர்மறை அதிர்வுகள் உங்கள் குடும்பச் சூழலை ஒரு ஆற்றல் மையமாக மாற்றும் என்பதில் ஐயம் இல்லை. தொடர்ந்து விசாக நட்சத்திரத்தோட தொடக்கப்பாதைகளில் பயணிக்கும் போது தகவல் தொடர்பு மேலாண்மை என்பது ஒரு மிக முக்கியமான கருவியாக மாறுது. மனித மூளையோட உணர்ச்சி பகுதிக்கும் அறிவு பகுதிக்கும் இடையே ஒரு மோதல் ஏற்படும் போதுதான் தேவையற்ற வார்த்தைகள் வெளிப்படும். இந்த தருணங்களில் ஒரு நிமிடம் சிந்தித்து செயல்படுற சுய ஒழுக்கம் உங்கள் கௌரவத்தை காப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் மற்றவர்களோட ஆழ்மனதில் எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றலை நீங்கள் வளர்த்துக்கணும். குறிப்பாக நெருங்கிய உறவினர்களிடம் உரையாடும் போது தேவையற்ற கருத்து மோதல்களை தவிர்ப்பது உங்கள் மன ஆற்றல் சிதறாமல் இருக்க உதவும். தாய்மாமன் வழி உறவுகளால் ஏற்படுற சுப நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தோட சமூக அந்தஸ்தை உயர்த்துறதோட உறவுகளுக்குள்ள புதிய பாலங்களை உருவாக்கும். இந்த காலப்பகுதியில் ஏற்படுற சிறிய சவால்கள் அனைத்தும் உங்களோட மன உறுதியை சோதித்து உங்களை ஒரு முதிர்ச்சியான ஆளுமையாக மாற்றுறதுக்கான பயிற்சிகளே. எதையும் எதிர்கொள்கிற தன்னம்பிக்கையும் தெளிவான திட்டமிடலும் இருந்தால் பிரபஞ்சத்தோட இந்த கணக்கீடுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான ஒரு பொற்காலத்தை நோக்கியே உங்களை அழைத்து செல்லும். உங்கள் சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் போது உங்கள் செயல்களிலையும் அதோட மூலம் உங்கள் வாழ்வோட முடிவுகளிலையும் ஒரு நேர்மறையான சுழற்சி உருவாகிறத நீங்கள் நடைமுறையில் உணர முடியும்.
இறுதியாக இந்த நட்சத்திர பாதைகளோட மாற்றங்கள் அனைத்தும் உங்களை ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளராக செதுக்கிறதுக்கான ஒரு அறிவியல் ரீதியான செயல்முறையை தவிர வேறில்லை. பிரபஞ்சத்தோட பேராற்றல் என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லையில் அடங்கியது இல்லை. அது நம்ம முன்னோர்கள் வழிவிலையாக போற்றி வந்த குல ஆச்சரியங்கள் மற்றும் இயற்கை சக்திகளோட ஒரு அறிவியல் பிணைப்பாக இருக்குது. உயிரியல் ரீதியாக பார்த்தா குலதெய்வம் என்பது நம்ம மரபணுக்களில் பொதிஞ்சிருக்கிற முன்னோர்களோட ஆற்றல் பதிவுகளே. இந்த ஆற்றல் மையத்தை ஒரு தீபத்தோட ஒளியில் ஆவாகனம் செய்து வழிபடுறது என்பது ஒளியோட குறிப்பிட்ட அலைநீளம் மூலம் நம்மோட ஆழ்மனதை ஒருமுகப்படுத்துகிற ஒரு குவாண்டம் பயிற்சியாக இருக்குது. ஒளி என்பது ஒரு மின்காந்த ஆற்றல் என்பதால் தீபத்தோட முன்னாடி நாம் செய்கிற சங்கல்பங்கள் நம்மோட மூளையோட நியூரோபிளாஸ்டிசிட்டி திறனை மேம்படுத்தி சிதறி கிடக்கிற சிந்தனைகளை ஒரு நேர்கோட்டில் சீரமைக்குது. சூரியனை வணங்குறது என்பதும் இந்த தர்க்கத்தோட அடிப்படை தான். பூமியோட அனைத்து உயிரியல் இயக்கங்களுக்கும் ஆதாரமான சூரியனோட கதிர்வீச்சுகள் நம்ம உடலோட செரடோனின் அளவை சீராக்கி மற்ற கிரகங்களோட மாறுபட்ட அலைவீச்சுகளால் ஏற்படுற சிறு சிறு தலைகளை தகர்த்து வாழ்வை ஒளியூட்டுது. மனிதனோட ஆற்றல் என்பது ஒரு காந்தப்புலத்தை போல. எண்ணம் போல வாழ்க்கை என்பது ஒரு தத்துவார்த்த வாசகம் மட்டும் இல்லை, அது உங்கள் மூளையில் உருவாகிற மின்வேதியியல் சிக்னல்களோட வெளிப்பாடாக இருக்குது. என்னால் முடியாதுன்னு சொல்கிற எதிர்மறை சிந்தனைகள் மூளையில் ஒரு தடையை உருவாக்கி வாய்ப்புகளை காண விடாமல் கண்களை மறைக்குது. மாறா என்னால் முடியும்னு சொல்கிற நேர்மறை அதிர்வுகள் மூளையோட முன்மடல் பகுதியை தூண்டி புதிய தொழில் முயற்சிகளுக்கும் லாபகரமான திட்டமிடல்களுக்கும் தேவையான ஆக்கப்பூர்வமான யோசனைகளை உற்பத்தி செய்யுது. துலாம் ராசி மண்டலத்தோட தற்போதைய ஆற்றல் நிலையில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நேர்முடிவும் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப்பாக மாறி உங்கள் வாழ்வோட தரத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்துது. நிர்வாக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வரவிருக்கிற காலங்களில் தகவல் பரிமாற்றங்கள் மற்றும் பயணங்கள் மூலமாக புதிய அனுகூலங்கள் உண்டாகும். குறிப்பாக மேலதிகாரிகள் மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் இருக்கிறவர்களோட ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்கிறது உங்கள் நரம்பு மண்டலத்துக்கு தேவையற்ற அழுத்தத்தை தராமல் காரியங்களை சுலபமாக முடிக்க உதவும். கணவன் மனைவிக்கு இடையே நிகழற ஆக்கப்பூர்வமான உரையாடல்கள் குடும்பத்தோட நிதிநிலை மற்றும் குழந்தைகளோட எதிர்கால திட்டமிடல்களில் ஒரு ஸ்திரத்தன்மையை உருவாக்கும். பெண்கள் எதிலும் தலைமைத்துவ பண்புடன் செயல்பட்டு வெற்றி காணுற சூழல் நிலவுது. கலை மற்றும் அரசியல் துறையினருக்கு அவர்களோட தேக்கமடைஞ்ச பணிகள் மீண்டும் வேகம் எடுக்கிறதுக்கான ஒரு இயக்க விசை இப்போ பிரபஞ்சத்தால் வழங்கப்படுது.